ஹலோ ஹை மை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லவ் சாங் ஃபார் எ லிசன் எபிசோட் 11. இது வரைக்கும் ஹீரோட உடம்புல இப்போ அக்கின்னு ஒரு கேரக்டர் வந்துட்டு போகிறது ஒரு சில பேருக்கு தான் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இவங்க பண்ண செயலால் போன எபிசோடில் எல்லாத்துக்கும் தெரிய வந்திருக்கும். ஆனால் இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஹீரோ உடம்புக்குள்ளே இருக்கிற அக்கி ஹீரோ மாதிரியே பேச ஆரம்பிக்கான். நீங்கள் என்ன இப்போ நான் வந்து ஒரு ஈவில் அக்கின்னு தானே நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு வால் எடுத்து கையில் பிளட் வர்ற வரைக்கும் வெட்டுறான். ஆக்சுவலாக அந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு உடம்புல ஈவில் இருந்துச்சுன்னா அவங்களோட பிளட் வந்து ரெட் கலரில் இருக்காதான். ஸோ இப்போ வெட்டிட்டு என் பிளட் ரெட் கலரில் இருக்குது, இப்போ மாதிரி நம்புறீங்களான்னு சொல்லியும் எல்லோரும் முழிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவங்க கையில் வாழை கொடுத்துட்டு இப்போவுமே இந்த இடத்துல என்னை வெட்டிடும், உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நான் ஒரு ஈவில் தானே அப்படின்னு சொல்லியும் இவங்க திணறிட்டு இருக்கான். கரெக்டாக அந்த டைமில் ஹீரோயினோட அசசியன் குரூப்லாம் உள்ளே வராங்க. வந்ததுமே அங்கே உள்ள இவங்களோட ஆட்களெல்லாம் பிடிச்சி வச்சு அடிச்சிருந்தாங்க. கரெக்டாக இவங்கையும் கொண்டு போய் சிறையில் அடைச்சிருந்தாங்க. ஆனால் ஹீரோயின் ஒரு பக்கத்துலேருந்து கவனிச்சிருப்பாங்க. ஹீரோ காலத்தில் இப்படி ஏதோ ஒரு ஊசியில் பாய்சன் கொடுத்ததை மந்திரவாதி கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு ஸ்டேட்டாக மந்திரவாதியை தனியாக மீட் பண்ணுறாங்க. இவங்க சொல்லி தானே இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க, எதுக்கு இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்கையும் அவன் அப்படிலாம் இல்லைன்னு சொல்லி மலிப்பிட்டு அந்த இடத்துலேருந்து மறைஞ்சு போய் தான். கரெக்டாக அந்த பக்கம் ஹீரோயினோட கோட் லேடியும் வராங்க. இவங்க செஞ்ச வேலையினால காலில் அம்பு விட்டுருப்பான்லாம். ஸோ போய் ஹீரோயின் தான் அதை பார்த்து அந்த அம்பை எடுத்து விடுதாங்க. உனக்கு மருந்து நான் பார்த்து கொண்டு வரேன், வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லியும் அந்த இடத்துல ஃப்ளாஷ்பேக் வருது. லாஸ்ட் சீன் அப்போது 2 பேரும் மீட் பண்ணுறப்போ கரெக்டாக ஹக் பண்ணிவிட்டு அந்த கோட் லேடி கத்தியை வச்சு குத்த போகிற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் என்னை மன்னிச்சுங்கன்னு சொல்லிட்டு அவள் தயங்கி நின்றுருப்பான். அந்த ஹீரோயினையே கண்டுபிடிச்சிருப்பாங்க. கையை எடுத்து விட்டுட்டு என்னை மன்னிச்சுங்க, என்னோட தங்கச்சியை கடத்தி வித்துருவேன்னு சொல்லி என்னை மிரட்டுறாங்க, நான் என்ன பண்ணேன்னு தெரியல அப்படின்னு சொல்லியும் நீங்கள் இருந்து தப்பிச்சு போ, நான் பார்த்துக்கிட்டேன்னு சொல்லி ஹீரோயின் சொல்லுவாங்க. ஆனால் இவள் தப்பிச்சு போயிருக்கா, இவங்க பிடிச்சிட்டு மறுபடியும் கொண்டு வந்து இங்கே போட்டிருக்கான். ஸோ அதை சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா ஹீரோயின்கிட்ட. இப்போ அடுத்த சீனே எங்கள் அக்கியை தான் காட்டுறாங்க. ஸோ இவங்க 2 பேருக்கு தெரிஞ்சுட்டு யூனிச்சுக்கும் சீச்சனுக்கும் வந்திருக்குது அக்கி தான் சொல்லிட்டு. ஆனால் ஹீரோக்கு என்னாச்சு, திடீர்னு விசாரணை மையத்தில் வச்சு உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டு அவரால் அசையக்கூட முடியல அப்படின்னு சொல்லியும் எனக்கும் அதான் தெரியல, அவனுக்கு உடம்பு சரியில்லை தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அக்கியும் சொல்லிட்டு இருக்கான். சேம் டைமில் இவங்க சிறையில் அடித்ததோட விட்டாங்க, அவன் என்ன செய்தான்னு கவனிங்க, அவன் பல பிரச்சனையை கொண்டு வந்துட்டு இருப்பான். அவனை மட்டும் கவனிக்க வேண்டாம், ஹெட் மினிஸ்டரு, பாதுகாப்பு அமைச்சர், ராணி இவங்களையும் கவனிங்க, எத்தனை பேரை தான் கவனிக்கணும்னு எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லி அக்கி புலம்பிட்டு இருக்கேன். இதுலேருந்து இங்கே ஹீரோவை தான் காட்டுறாங்க. அந்த மந்திரவாதி என்ன ஊசி போட்டான்னு தெரியல, ஹீரோவால் அசை கூட முடியல, சேம் டைம் வாய் கூட பேச முடியல. இப்போ அக்கி வந்து பார்த்துட்டு பேச முடியலன்னு தெரியுது. உன்னை மைண்ட் ரீடிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே பேச ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் எடுத்ததுமே ஹீரோ என்னன்னா ஹீரோயின் எப்படி இருக்கான்னு தான் கேட்காங்க. ஆனால் அக்கி இப்போ மேட்ரு எல்லாத்தையும் சொல்லுதான், இவங்க போட்ட பிளானால தான் இது எல்லாமே நடந்திருக்கு, உனக்கும் இதே மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அப்போது அங்கே இருந்தது ஹீரோயின் கிடையாது, ஹீரோயினோட கோட் லேடி, அவளுக்கு தான் காலில் அம்பு விட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லா மேட்டையும் சொல்லுதாங்க. சேம் டைமில் ஹீரோ வந்து தரையில் தான் படுத்து கிடப்பாங்க. நீ என்ன தரையில் படுத்து கிடக்க, உன்னால் அசை முடியலன்னு தெரியுது, குளிராக தான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் மெத்தையில் படுக்க வைக்காங்க. சரி நான் என்ன பண்ணணும்னு சொல்லுவேன், ஹீரோயினை மட்டும் ஒழுங்காக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ பார்த்தாலும் ஹீரோயினை தான் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அக்கி சொல்லையும். கரெக்டாக இங்கே அந்த டைமில் ஈனச் வந்து ராணியும் ஹெட் மினிஸ்டரும் பார்க்க வராங்கன்னு சொல்லி குரல் கேட்குது. ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்துருந்தாங்க அரண்மனைக்கு. இங்கே என்னென்னா 2 பேரும் வர்றப்போவே இங்கே அக்கி கணக்கு அவங்க 2 பேரும் கொஞ்சம் பிளராக தெரியுற மாதிரி இருக்குது, ஏன்னு தான் தெரில. பக்கத்தில் வந்ததுமே இன்றைக்கி இவங்க செஞ்சதை நினச்சி தான் கேட்காங்க. இவங்க ஏதோ பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் நடந்துக்கிட்டதோ வேறு மாதிரி இருக்குது, ஏதோ ஈவல்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியும். ஆமாம், எல்லோரும் அதே மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க, உனக்கும் நான் ஈவலாக இருப்பேன் டவுட்டில் தான் நீங்கள் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ராணியை பார்த்து கேட்கவும் இந்த இடத்துல ஹெட் மினிஸ்டர் என்னென்னா அக்கின்னு சொல்லிட்டு கரெக்டாக கூப்பிடுதாப்புல. ஆனால் இந்த இடத்துல அக்கி என்னை யாரை பற்றி என்ன சொல்கிறீங்க, இன்னும் நீங்கள் என்னை பற்றி சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு சொல்லியும், நீங்கள் அட்லீஸ்ட் எனக்கும் ராணிக்கும் அது உண்மையாக இருக்கணும், அப்போ தான் இவங்க இல்லாமல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே அக்கி ஹீரோ மாதிரியே ஆக்டிங் பண்ணுறாங்க. ஒரு அரசரை பற்றி எப்படி உங்களால் இப்படிலாம் சொல்ல முடியுது அப்படின்னு சொல்லி கோவத்தில் கொந்தளிக்கும். பக்கத்தில் ராணி நீங்கள் மன்னிப்பு கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை கட் பண்ணி அப்படியே அடுத்த சீனில் 2 பேர் தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. அதில் ராணி சொல்கிறாங்க, இது கண்டிப்பாக அக்கி தான் எனக்கு தெரியுது, ஆனால் இனி இவங்க வச்சு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா சிறையில் இருக்கான் அப்படின்னு சொல்லியும். இல்லை, அவனை அவ்வளோ சாதாரணமாக விட முடியாது, அவன் வேறு ஏதாவது பிரச்சனை பண்ணி தான் ஆவான். ஆனால் நமக்கு இருக்கிற ஒரே வழி, இப்போ இருக்கிற இந்த வாய்ப்பு, அக்கி கூட நீ ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் போய் ஒரு ஈவில் கூட ஒன்றா இருக்க சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவன் என்னென்னா சீசன் கூட இருந்ததை திங்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்ப்போம், விதி நம்ம பக்கம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறா. இதுலேருந்து அடுத்த சீனில் ஸ்ட்ரெயிட்டாக அக்கியை மீட் பண்ணதுக்காண்டி ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் அக்கி வந்துட்டு இருக்கிறச்சில் ஹீரோயினை பார்த்ததுமே பிளராக தெரியுது, அது ஏன்னு இன்னும் தெரியல அக்கிக்கு. ஆனால் வந்ததுமே ஹீரோவை பற்றி தான் விசாரிக்கா ஹீரோயின். ஹீரோக்கு என்னாச்சு, ஏன் திடீர்னு அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டு அவங்க நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கையும் இங்கே அக்கியும் மேட்ரஸ் தான் அசைய கூட முடியல, பேசவும் முடியல, அவன் உன்னை பற்றி தான் கவலைப்படுறான், அந்த மந்திரவாதி என்ன பாய்சன் கொடுத்தான்னு தெரியலன்னு சொல்லியும் என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம்னு சொல்லுங்கள், நான் நல்லா தான் இருக்கேன்னு போய் சொல்லுங்கள், அவங்களுக்கான மாற்று மாதிரி தான் நான் சீக்கிரமாக கொண்டு வருவேன். ஸோ இப்படிலாம் ஹீரோவை நினச்சி ஃபீல் பண்ணி பேசுகிறது அக்கிக்கு ஹேட் ஆகுதுன்னு ஹீரோயினுக்கு புரியுது. ஹீரோயினும் சாரி கேட்காங்கன்னா அங்கே என்னன்னா இல்லை நம்ம 2 பேரும் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தான், நம்ம 2 பேருக்குள்ள எதுவுமே இல்லைன்னு சாரி கேட்கணும்னு அவசியம் இல்லை, நான் கூடிய சீக்கிரத்தில் ஹீரோவை வெளியே கொண்டு வரதுக்கு என்ன உண்டோ அதை பார்க்கன்னு சொல்லி இங்கே பேசிகிட்டு இருக்கேன். கரெக்டாக அந்த டைம் ஈனச் பரபரப்பாக கத்திகிட்டே ஓடி வரான். மேட்ரு என்னென்னா இங்கே 4th பிரின்ஸ் ஹீரோ கூப்பிட்டதுனால இங்கே தான் வந்து அரண்மனையில் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. திடீர்னு வாயிலேருந்து பிளட்டாக வருது, மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. என்னன்னு அங்கே போய் பார்த்தா ஹை ஃபீவராக இருக்குது. ஹீரோயின் தான் செக் பண்ணிட்டு
பண்ணிட்டு சொல்கிறாங்க, இது ஒரு பிளேக்கு தொற்று நோய், மக்களுக்கும் நிறைய பேருக்கு இது பரவி இருக்குது, இது கண்டிப்பாக தடுத்தே ஆகணும், அதுக்குள்ளே மாற்று மருந்து கண்டுபிடிச்சாகணும்னு சொல்கிறாங்க. அடுத்த செகண்டே அக்கி அரண்மனையில் இருக்கிற மற்ற மருத்துவர்கள்லாம் கூப்பிட்டு வச்சு இந்த இப்படி நோய்க்கு என்ன மாற்று மருந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வரையும் கூப்பிட்டு வச்சு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் இப்படி நடந்துட்டு இருக்கிறத இவங்களோட அம்மா இவங்ககிட்ட போய் சொல்கிறாங்க, இப்படி 4th ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த டிசீஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த 4th ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த டிசீஸ் வந்திருக்குன்னா அவங்க நாட்டுக்கு தெரிஞ்சால் பிரச்சனையாக வரும், இது இவங்களுக்கு தான் சாதகமாக இருக்குது. ஸோ அதை நினச்சி இவங்க கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கையும், இன்னொரு பக்கம் ஹீரோயின் மக்களில் பாதி பேருக்கு அதே நோய் வந்திருக்கிறதுனால அங்கே ஹெல்ப் பண்ணணும்னு போகிறாங்க. அங்கே இருக்க மருத்துவர்கிட்ட போய் சொல்கிறாங்க, இது ஒரு தொற்று நோய், ஸோ நம்ம மூக்கையும் வாயும் கவர் பண்ணிட்டு தான் ஹெல்ப் பண்ணணும், இல்லை நம்மளுக்கும் பரவ வாய்ப்பு இருக்குன்னு. ஆனால் பதிலுக்கு அந்த மருத்துவர் என்னென்னா, நீ என்ன டாக்டரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு, நான் சின்ன வயசில் மெடிசன் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீரோயின் சின்ன வயசுலேயே படிச்சுட்டாங்க போல், அதனால தான் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மெடிசன்லாம் தெரிஞ்சிருக்கு. இதுலேருந்து இப்போ அக்கே தான் காட்டுறாங்க. அக்கி ரொம்பவே டயர்டாக வரான். ஸோ ஈனச்சு கேட்காங்க, இப்போ நீங்கள் தூங்கினா ஹீரோ வந்துடுவாங்க, ஸோ அவங்க எப்படி இருக்காங்கன்னொடனே ஹீரோட சுச்சுவேஷனை எடுத்து சொல்கிறான். அசைய முடியாது பேச முடியாதுன்னு தெரிஞ்சோடனே, அப்போ நீங்கள் தூங்காதீங்க, ஹீரோ வந்துட்டாங்கன்னா பிரச்சனையாக மாறிடும் அரண்மனையில், ஸோ நீங்கள் தூங்காமல் இருக்கிறது தான் நல்லது அக்கின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு வச்சுருந்த மெட்டை தலகாணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருந்தாப்புல. இதே டைமில் இன்னொரு பக்கம் யூங் பார்த்தோன்னா எல்லாம் அது அவனுக்கு சாதகமாக நடந்துட்டு இருக்கிறத நினச்சி அவன் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கவும், சுற்றி இருக்கிற அசாசின்ஸும் அவன் பக்கத்தில் அங்கே தான் அடைச்சி வச்சுருக்காங்க. அதுங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு என்ன நடந்தாலும் சரி, யூங் நீங்கள் தான் எங்களுக்கு அரசு, இந்த அசோட்டோக்கு அரசை நீங்கள் மட்டும்தான் சொல்லிட்டு கோரஸாக எல்லாம் கத்த ஆரம்பிக்குது. இவன் சும்மா இருந்தாலும் அதுங்க சும்மா விடாதுங்க போல். இந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்லேயே நைட் டைம் போல் யாருக்கும் தெரியாமல் அந்த மந்திரவாரி ஒரு போஸ்டர் ஓட்டுறான். என்ன எழுதியிருக்கானா, அரசர் உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த ஈவில் அக்கியானால தான் இந்த புதுசாக அந்த பிளேக் நோய் வந்திருக்கு, இனி மக்களுக்கு இப்படி தான் வரும்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் ஓட்டிட்டு போகிறான். இது எல்லாமே மினிஸ்டர்ஸ் கண்ணுக்கும் படுது. அவங்க எல்லாரும் மீட்டிங் முன்னாடி பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு வேளைக்கு உண்மையாக இருக்குமோ அப்படின்னு திங்க் பண்ணணும். இன்னொரு மினிஸ்டர் என்னென்னா, உண்மையாக தான் இருக்கணும், ஏன்னா இந்த சீக்ரெட் தெரிஞ்ச ஒரே ஆள் யூங் தான், அதனால தான் இவங்க கொண்டு போய் சிறையில் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கேன். கரெக்டாக அந்த இடத்துக்கு அக்கி வந்துட்டாங்க. ஸோ வந்த உடனே இப்படி நாட்டு மக்களுக்கெல்லாம் பிரேக் வந்திருக்குன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்காங்க. அதுலேயும் இந்த ஈவில் அக்கி இருக்கிறதுனால அப்படின்னு சொல்ல வரையும், அதுக்குள்ளே ஹீரோ என்னென்னா, ஏன் நமக்குள்ளே ஈவில் இருக்குது அதனால் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்ல வரீங்களா என்ன, சீசன் சேஞ்ச் ஆகிற டைம் இப்படிலாம் நோய் வருது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், இருக்கிற மற்ற மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் மாற்று மருந்து கண்டுபிடிக்கிறதுக்காண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். கரெக்டாக அந்த டைம் பாதுகாப்பு அமைச்சர் ஹீரோட பேசணும்னு சொல்லி வராங்க. ஸோ எல்லாரையும் அனுப்பி வச்சுட்டு ஹெட் மினிஸ்டரை மட்டும் வச்சுட்டு பாதுகாப்பு அமைச்சர்கிட்ட என்னன்னு கேட்டால், இப்படி 4th பிரின்ஸுக்கு பிளேக் நோய் வந்திருக்குன்னு சொல்லி ரூமர்லாம் பரவ ஆரம்பிச்சிருக்கு, அதுவும் அவங்க நாட்டுக்கும் தெரிஞ்சிருக்கு. ஸோ அவங்க நாட்டிலேருந்து ஒரு தூதரை அனுப்பி விட்டுருக்காங்க 4th பிரின்ஸ் நல்லா இருக்காங்களான்னு பார்க்கறதுக்காண்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனை தான். இப்போ அவர் நல்லா இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக ஏதாவது ஃபைட் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹீரோ இதை நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க. இதை கட் பண்ணி அப்படி இங்கே ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இப்போ ஹீரோயின் கூட ஒரு அசாசினும் 2 பேரும் சேர்ந்து ஒரு காட்டுக்குள்ளே போகிறாங்க. எங்கன்னு போனால் ஒரு குழியை தோண்டி ஒரு நோட் புக் எடுக்காங்க. ஸோ ஆக்சுவலாக அந்த நோட் புக்கு வந்து அவங்க பாட்டி கொடுத்ததான். அவங்க பாட்டி ஒரு மருத்துவர் தான். ஸோ அதில் அந்த பிளேக் நோய்க்குள்ளே மாற்று மருந்து எழுதி வச்சுருக்காங்க போல். ஸோ ஹீரோயின் அதை தேடி பிடிச்சி அதை எடுத்துகிட்டு கொண்டு போய் பார்த்து கரெக்டாக அதுக்குள்ளே மூலிகையை கொண்டு போய் அங்கே நாட்டு மக்களுக்கு மருத்துவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்காங்க, டீ போட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த மூலிகையை. அதே இது அப்படியே இங்கே அரண்மனையில் வந்து இங்கே 4th பிரின்ஸுக்கும் செஞ்சுட்ருக்காங்க. ஆனால் 4th பிரின்ஸுக்கு நினைவே வரல, என்னாச்சு ஏன் வரலன்னு சொல்லி கேட்குறப்போ, இவன் பிறக்கிறதுலேருந்தே ரொம்ப வீக்காக இருந்திருக்கான், ஸோ அவங்க ரெக்கவர் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கையும் இந்த இடத்துல அக்கி மேட்ரஸில் தான் இப்படி ஒரு தூதர் வந்திருக்காங்க. அவங்க நாட்டில் இருந்து 4th பிரின்ஸாக பார்க்கறதுக்காண்டி இப்படி உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சால் பிரச்சனை வரும், அதுவும் இவங்களோட வேலையாக தான் இருக்கும்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் சொல்லுதாங்க, முடிஞ்சதை செஞ்சுட்ருக்கேன், கூடிய சீக்கிரத்தில் எந்திரிச்சிருவாங்க, நான் பக்கத்துலேருந்தே கவனிச்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. அதுலேருந்து கொஞ்சம் நேரத்துலேயே இங்கே 4th பிரின்ஸ் எந்திரிச்சதான் மயக்கத்தில் இருந்து ஹீரோயின் பக்கத்தில் இருந்து தான் பார்த்துக்கிட்டாங்க. இப்போ அக்கியும் வந்துருந்தாங்க. ஆனால் வந்ததுமே என்ன சொல்கிறானா இவன், நீங்களாம் பயந்துருப்பீங்க அப்படி தானே, ஏன்னா எங்கள் நாட்டிலேருந்து ஏதாவது பிரச்சனை வரும், எனக்கு இப்படி உடம்பு சரியில்லாமல் போயிட்டு உங்கள் நாட்டில் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அக்கி எதுவும் சொல்ல வரும். ஆனால் ஹீரோயின் ஸ்டாப் பண்ணிட்டு, நீங்கள் சொல்கிறது சரிதான், அவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான நாடு எங்களுக்கு ஒரு எதிரி நாடாக மாறதுக்கு எங்களுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லியும். இப்போ அக்கி என்னென்னா, எனக்கு தெரியும் உன் நாட்டிலேருந்து ஒரு தூதர் வந்திருக்காங்க உன்னை பார்க்கறதுக்காண்டி, உண்மையிலேயே நீ கடத்தப்பட்ட பொண்ணுங்க, உன்னால் இறந்த பொண்ணுங்களுக்கு நீ மன்னிப்பு கேட்குறதா இருந்தால் எப்படி பேசணும் உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கி பேதாப்பில். இதுலேருந்து இன்னொரு பக்கம் இவங்களோட அம்மாவை தான் கட்டுறாங்க. இப்படி பையன் சிறையில் இருக்கிறத கவலைப்பட்டு ராணிகிட்ட வந்து மன்னிப்பு கேட்காங்க, அவனை சிறையிலேருந்து வெளியே கொண்டு வா, எனக்கு அந்த ஒரு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி கெஞ்சுறாங்க. ஆனால் பதிலுக்கு ராணி என்னென்னா, நான் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணேன், பதிலுக்கு நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்காங்க. என்னன்னு கேட்டால், இவங்களோட ஒரிஜினல் அப்பா யாருன்னு எல்லாத்தையும் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்குது, எப்படி இவளுக்குலாம் இந்த நியூஸ் தெரிஞ்சிச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு சேம் டைமில் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க, மறுப்பு தெரிவிக்காங்க. ஆனால் இங்கே ராணி என்னென்னா, இன்னிலேருந்து நீங்கள் கோர்ட் லேடி, நீங்கள் செஞ்ச காரியத்துக்கு உங்களை அரண்மனையிலேருந்து வெளியே அனுப்பாமல் இங்கே உள்ளேயே ஒரு கோர்ட் லேடியாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கோர்ட் லேடியாக மாற்றிடுதான். அடுத்த சீன்லேயே நைட் டைமில் ஹீரோயின் காட்டுக்குள்ளே தனியாக போயிட்டுருக்கா. என்னென்னா, அந்த மந்திரவாதியை கண்டுபிடிச்சி பாய்சனுக்கு மாற்று மருந்து வாங்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் கையில் ஒரு மந்திரத்தாள் கொண்டு வந்திருக்கா. அது அந்த மந்திரவாதி தலையில் வச்சோடனே ஸ்டாச்சு மாதிரி அப்படியே அசையாமல் நிற்பாங்களான்னு
சொல்லிட்டு அவங்க அசசின் கொடுத்துட்ருக்காங்க. ஹீரோயின் அதை வச்சு நிற்கையும் பின்னாடி யாரோ நடந்து வர மாதிரி இருக்குது. ஸோ திரும்பலாம் யாருன்னு பார்க்காம ஸ்ட்ரெயிட்டாக நெத்தியில் கொண்டு போய் வச்சிருந்தா. ஆனால் யாருன்னு பார்த்தா வந்திருக்கிறது அக்கி. ஸோ தனியாக போயிட்டு இருக்காங்க 2 பேரும் அந்த காட்டுக்குள்ளே அந்த மந்திரவாதியை தேடிட்டு. ஆனால் அக்கி என்னென்னா இந்த டைம் பயம் இல்லாமல் நீ பாட்டில் தனியாக வந்திருக்க, கையில் அந்த மந்திரத்தாளை வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தாள்லாம் அந்த மந்திரவாதிகிட்ட ஒர்க் அவுட்டே ஆகாது, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி பேசையும் வேறு வழி இல்லை, ஹீரோ வெளியே கொண்டு வந்திருக்கு, நம்ம ஏதாவது பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியும் எனக்கு தெரிஞ்சு அவன் ரொம்ப தூரம்லாம் போயிருக்க மாட்டான். இவங்க சொல்லி இதெல்லாம் பண்ணுறான்னா அதுக்கு ரீசன் என்னவா இருக்குன்னா அந்த லேடி ஷாமனை அவன் பிடிச்சி வச்சிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியும் ஹீரோயினுக்கு அப்போ தான் தெரியுது இப்படி அந்த மந்திரவாதி உடம்புக்குள்ளே லேடி ஷாமன் வந்துட்டு போகிறது. ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்க பார்த்த வரைக்கும் என் மந்திரவாதியை மட்டும்தான் பார்த்துருப்பாங்க, லேடி ஷாமனை பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ இப்படியே பேசிட்டு 2 பேரும் போயிட்டு இருக்கப்போ அங்கே அக்கியோட நிழலும் ஹீரோயினோட நிழலும் ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்கும். அதை பார்த்துட்டு அக்கி என் நிழல் தான் உன் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது, ஒன்றா இருக்குது அப்படின்னு சொல்லியும் அந்த நிழலை பார்த்துட்டு ஹீரோயின் ஹீரோவை தான் திங்க் பண்ணுறாங்க. இப்போ அக்கி என்னென்னா நீ ஹீரோ அந்தளவுக்கு மிஸ் பண்ணுறியான்னு சொல்லி தனியாக கூட்டிகிட்டு வந்து ஹக் பண்ணுறாங்க. ஸோ ஹக் பண்ணுறது அவங்களுக்கு பெயினாக இருக்கும். ஹீரோயினை தொட்டாலே பதிலுக்கு ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்டால் நான் உன்னை ஹீரோவை மீட் பண்ண தான் வைக்க போகிறேன், ஸோ இது ஒர்க் அவுட் ஆகுதான்னு தெரியல, கண்டிப்பாக நான் ஒர்க் அவுட் ஆகும் நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. சொன்ன மாதிரியே கரெக்டாக அவங்க எப்பவும் மீட் பண்ணுற அதே இடத்துக்கு ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டாங்க அக்கி. அங்கே போனதுமே ஹீரோ அப்படியே படுத்த படுக்கையாக வாய் அசையாம தான் இருக்காங்க. அதை பார்த்துட்டு ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ என்னன்னா அக்கியை பார்த்துட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ ஏன் இங்கே ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்லியும் என்ன திட்டலாம் செய்யாத, எனக்கு ஆல்ரெடி டயர்டாக இருக்குது, நான் தூங்காமல் இருக்கேன்னு, எனக்கு தூங்கணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் நான் தூங்கிட்டா நீ அங்கே போவேன், நீ இதே நிலைமையில தான் அங்கேயும் போய் பேசாமல் அசையாமல் இருப்பேன், ஆல்ரெடி எல்லோரும் ஈவன்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, அது கன்ஃபார்ம் ஆயிரும், அதான் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லியும் இப்போ ஹீரோயின் என்னென்னா நீங்கள் எதை நினச்சி கவலைப்படாதீங்க, உங்களுக்காக மாற்று மருந்து நான் கூடிய சீக்கிரத்தில் கொண்டு வருவேன்னு சொல்லுவாங்க. இங்கே ஹீரோ மனசுக்குள்ளே திங்க் பண்ணுறாங்க, நீ எதை நினச்சி கவலைப்படாமல் ஒன்றை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறத அக்கி தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஏன்னா மைண்ட் ரீடிங் அக்கிக்கு மட்டும் தான் கேட்கும். ஸோ அதை அப்படியே சொல்லுதாங்க ஹீரோயின்ட்ட. ஹீரோயினும் நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்ததை மட்டும் எப்பவும் திங்க் பண்ணிட்டு இருக்கேங்க, எல்லாமே சரியாகிடும் அப்படின்னு சொல்லியும் ஹீரோவும் பதிலுக்கு சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. இதை நடுவில் இருந்து அக்கி தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பான். அக்கிக்கே புரியல ஏன் இவங்க 2 பேருக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல ஹீரோயினுக்கு குட்டியாக அவங்க ஃபீலிங்ஸ்க்கு ஏற்றால ஒரு சாங் வேற வருது. அப்படியே அக்கியும் ஹீரோயினும் இங்கே ரியாலிட்டிக்கு வந்துட்டாங்க. ஹீரோயின் இப்போ அந்த மந்திரவாதி எங்கே போயிருப்பான்னு தெரியல, அதுவும் அந்த லேடி ஷாமனை லாக் பண்ணி இவங்க வச்சுருந்தா கண்டிப்பாக அவன் நெத்தியில் வந்து அந்த மந்திரத்தால் ஒட்டி வச்சுருக்கோம், அதனால தான் அவங்க எங்கேயும் பார்க்க முடியல, அசைய முடியாமல் இருக்காங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கரெக்டாக ஹீரோயின் கெஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த இடத்துல அக்கி என்னென்னா அந்த லேடி ஷாமனை வேணால் கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக நான் வேணும்னா அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்ல வருவாங்க. பதிலுக்கு ஹீரோயின் நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க அதானே அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல அக்கி என்ன சொல்ல வந்திருப்பான்னு நினைக்கிறேன், நான் வேணும்னா மறைஞ்சு போயிருந்தேன் அதை தான் சொல்ல வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லி போகையும் ஒரு கம்பு காலில் தட்டுது, ஏன் என் கண்ணில் எதுவுமே தெரிய மாட்டுது அப்படின்னு சொல்லி உளருதாங்க. ஏன்னா இப்போ வந்து அக்கிக்கு வந்து எல்லாமே பிளர்ராக தெரியுது. ஹீரோயினும் உங்களுக்கு கண் எதுவும் தெரியலையா என்ன அப்படின்னு சொல்லி அப்படிலாம் இல்லையா எங்கள் காட்டுங்க அப்படின்னு சொல்லி அந்த கண்ணை தொட்டு பார்த்து ஹீரோயின் பார்க்கவும் எனக்கு வலிக்குதுன்னு சொல்லி அக்கி கத்துறான். ஆனால் ஹீரோயின் ரொம்ப ஓவர் ஆக்டிங்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லுவோம். இல்லை நீ என்னை தொட்டாலே எனக்கு பெயினாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை தள்ளி வைக்காங்க. உங்களுக்கு உண்மையிலேயே எதுவும் கண்ணு தெரியல தானே, உங்களுக்கு பிளர்ராக தானே எல்லாம் தெரியுதுன்னு சொல்லியும் அப்படிலாம் இல்லையே, அங்கே பாரு சீஜன் வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து சீஜனும் வரான் ஹீரோவை கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு. இங்கே அக்கே நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. மறுநாள் காலையில் ஹீரோயின் இங்கே மக்களை பாதி பேருக்கு பிளேக் இருக்குது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு வராங்க. அப்போது ஒரு அஜுசி வந்து பக்கத்தில் காட்டுறாங்க கையை. ஸோ ஹீரோயினை டெஸ்ட் பார்த்துட்டு இல்லை உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் சரியாயிரும் அப்படின்னு சொல்லியும் அதுக்கெலாம் வாய்ப்பில்லை, நம்ம கண்டிப்பாக இறந்து போயிடுவோம் இந்த பிளேக் நோயால் அப்படின்னு சொல்லியும் பக்கத்தில் இருக்கிற இன்னொரு அஜுமா என்னென்னா ஆமாம் இதெல்லாம் அந்த ஈவில் அந்த அரசர் உடம்புக்குள்ளே இருக்கிறதுனால தான் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு, அது மட்டும் இல்லாமல் ஏதோ மீன்லாம் கூட்டமாக ஆற்றுல மிதந்துட்டு வந்துச்சு செத்து போய் ஒரு 100 வருஷம் ஆமை வந்து அதோட வயிற்றை காட்டி இறந்துட்டு நல்லா இருந்த மரம் திடீர்னு காஞ்சி போயிட்டு இதெல்லாம் ஏன் நடக்குன்னா அந்த ஈவில் அக்கியால் தான் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லியும் ஹீரோயினும் எடுத்து சொல்கிறாங்க. அஜுமா அப்படிலாம் கிடையாது, இது ஒரு பரவக்கூடிய நோய், இதை கட்டுப்படுத்திடலாம், நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது, அந்த ஈவில் அக்கிங்கிறது எதுவும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கிறவங்க யாருமே அதை நம்புறதா இல்லை. சேம் டைமில் அங்கே இருக்கிற மக்கள்லாம் போராட்டம் பண்ணுறாங்க. என்னென்னா இப்படி அரசருக்குள்ளே இருக்கிற ஈவல்னால தான் இதெல்லாம் நடந்துட்டுருக்கு, நம்மளாம் இறந்து போயிடுவோம், அவரை அங்கேருந்து வெளியே எடுக்கணும்னு சொல்லிட்டு. இங்கே ஹீரோயினுக்கும் புரியுது மாஸ்டருக்கும் புரியுது இதெல்லாம் இவங்களோட வேலை, மக்களை இந்த மாதிரி செய்ய வச்சு ஹீரோவை ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு. சேம் டைமில் ஹீரோயின் கொடுத்த மருந்துலாம் அங்கே மற்ற ஊரில் இருக்கிற மக்களுக்கு கொடுத்தாச்சான்னு கேட்குறப்போ கொடுத்துருக்கு, ஆனால் அது இன்னும் தேவைப்படுது, கொஞ்சம் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதை அப்படியே கொண்டு போய் இப்போ ஹீரோயின் வந்து இங்கே நடக்கிறத பற்றி அக்கிட்டு போய் சொல்கிறாங்க. பேசாமல் நீங்கள் போய் மக்கள் முன்னாடி போய் சொல்லுங்கள் நான் ராஜா தான், அக்கி ஈவில் கிடையாதுன்னு சொல்லி. ஆனால் இந்த இடத்துல அக்கி என்னென்னா முடியாதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எனக்கு எதுனாலும் ஹீரோவை கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு தானே சொன்னீங்க, இப்போ என்ன இப்படி சொல்கிறீங்கன்னு ஹீரோயின் கேட்கறதுக்கு. ஆமாம் நீ சொல்கிற மாதிரி இப்போ நான் செஞ்சேன்னா அங்கே போய் நிற்கிறப்போ ஹீரோ கழுத்தில் எப்படி அந்த பாய்சன் போட்டு ஊசி போட்டாங்களோ அதே மாதிரி எனக்கு போட்டாங்க, நானும் ஹீரோயின் மாதிரி மாறிடுவேன், அதுக்கப்புறம் எல்லாரும் ஈவல்னு கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியும் ஹீரோயினுக்கும் புரியுது. ஸோ இப்போ வந்து அந்த கண்ணு பிளர்ராக தெரியுதுக்காண்டி மருந்து கொண்டு வந்திருக்கேன், இதை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கையும்
அவன் அக்கி என்னென்னா வாங்கி பார்த்துட்டு இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும்னு நினச்சிட்டு இருக்கியா, இதெல்லாம் தேவையில்ல அப்படின்னு சொல்லி ரிட்டன் ஹீரோயின் கையில் கொடுத்துட்டு கோவமாக திட்டி விட்டுறதான். அடுத்த சீனே ஹீரோவை மீட் பண்ண தான் வந்திருக்காங்க. ஆனால் வந்ததுமே ஹீரோ கேட்காங்க, எதுக்கு ஹீரோயின்ட்டு அவ்வளோ கோவமாக நடந்துக்கிட்டேன்னு இருக்கு. அதுக்கு அக்கி சொல்கிறாப்புல, நான் திட்டேன்னு அவள் அரண்மனை பக்கம் வராமலாம் இருக்க மாட்டா, நீ அதை நினச்சிலாம் கவலைப்படாதுன்னு சொல்லியும். இப்போ ஹீரோ என்னன்னா அந்த கண்ணு பிளர்ராக தெரிஞ்சதை பற்றி கேட்காங்க. அதுக்கு வேறு மாற்று மருந்து இல்லையா, என்ன பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்கோம். மாற்று மருந்து தானே இருக்குது, என்னென்னா பூஜை பண்ணி உன்னை ஃபுல்லாக லாக் பண்ணிட்டேன்னா நான் இந்த உடம்புக்குள்ளே இருக்க வேண்டியதாயிரும். ஸோ அப்போ எனக்கு கண்ணு நல்லா தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியும். அதுவும் நல்லதான், உன் இஷ்டம் போலேயே பண்ணு, நான் இந்த உடம்புல இருந்து இப்படி வாழ்ந்ததுக்கு பதிலாக நீ என் உடம்பே எடுத்துக்கிட்டது ரொம்பவே நல்லது தான், நான் மறைஞ்சு போகிறது எவ்வளோ பெட்ரு தான் அப்படின்னு சொல்லியும். அப்புறம் ஹீரோயின் நிலைமை என்னத்துக்கு வருது, அதை நினச்சி நீ ஃபீல் பண்ணலையான்னு கேட்குறதுக்கு ஹீரோ என்னன்னா, நான் இப்படி இருக்கிறத பார்த்து அவள் கஷ்டப்படுறதுக்கு நான் மறைஞ்சு போனேன்னா கொஞ்ச நாள் அவளும் மறந்துடுவான் என்னை பற்றி நினைப்பலாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாப்புல. இதை கட் பண்ணி அப்படிங்க ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இங்கே அவங்களோட கோட் லேடிக்கு காலில் அம்பு பட்டதுனால மருந்து கொண்டு வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ அப்போ வந்து இவங்களோட அம்மா இப்படி கோட் லேடியாக மாற்றிட்டாங்க ராணி அப்படின்னு சொல்லிட்டு கோட் லேடி சொல்லவும் ஹீரோயினுக்கும் தெரிஞ்சிருது. அடுத்த சீன்லேயே இங்கே ஸ்டேட்டாக இவங்களோட அம்மாவை தான் மீட் பண்ணதுக்காண்டி வந்திருக்காங்க. அங்கே இவங்களோட அம்மா பார்த்ததுமே என்னை கொள்ளதுக்காக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பயந்து போகையும், அப்படிலாம் இல்லை, இவங்க உங்கள்கிட்ட ஒரு மெசேஜ் சொல்லி அனுப்பிவிடுனாங்க அப்படின்னு சொன்னேன். இவங்க சொல்லி அனுப்பினா உனக்கும் இவங்களுக்கு தான் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லியும், நாங்கள் மற்றவங்க கண்ணுக்கு தான் அப்படி இருக்கோம், ஆனால் அப்படிலாம் கிடையாது, அவர் எங்களுக்குலாம் ஸ்பான்சர், நாங்கள் எப்படி ஃபைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கொஞ்சம் பிட்டப்படையும். சேம் டைமில் அந்த லேடி ஷாமனை எங்கே லாக் பண்ணி வச்சுருக்காங்கன்னு கேட்குறத பற்றி கொஞ்சம் பிட்டப்படுதாங்க. ஒரு ஆளை லாக் பண்ணி வச்சுருக்காங்களா, ஸோ அந்த ஆள் ஓகே நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வர சொன்னாங்க இவங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கறதுக்கும் அவங்க அம்மாவும் உளறிதாங்க. ஆமாம் அவள் காட்டுக்குள்ளே அந்த நம்ம நாட்டோட எல்லையில் தான் இருக்கா, எந்த பிரச்சனையும் இல்லை, யாரும் அந்த சைட் போக மாட்டாங்க, அந்த குடிசையில் அவள் மட்டும் தான் தனியாக இருப்பான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இங்கே ஹீரோயின்கிட்ட உளறிட்டாங்க. அடுத்த சீன்லேயே ஹீரோயின் ஸ்டேட்டாக அந்த காட்டில் அந்த லேடி ஷாமனை தேடி தான் அலையிறாங்க. இன்னொரு பக்கம் அதே நாள் நைட்டில் அக்கி என்னென்னா பூஜை பண்ணணும், ஹீரோவை சீல் வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த மந்திரவாதியோட இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. மந்திரவாதியும் வந்ததும் கேட்கான், நீ சீல் வச்சதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவேன்னு இருக்கு, இவங்க சிறையிலேருந்து வெளியே கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லியும். இங்கே மந்திரவாதி ஒரு டவுட்டில் உண்மையிலே பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம் இந்த பூஜை பண்ணி தான் ஆகணும். ஹீரோயின்கிட்ட கொஞ்ச நாளைக்கு நான் இறக்கம் காட்டினேன், ஆனால் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுட்டு அவங்க 2 பேரை தான் அவங்க பார்த்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு, ஸோ எனக்கு தேவையில்லை, ஹீரோவை சீல் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, அது மட்டும் இல்லாமல் ஃபுல் மூன் வேற போயிட்டு இந்த டைம் நம்ம பூஜை செஞ்சால் பழிக்குமான்னு சொல்லி இங்கே அக்கி கேட்குறதோட இந்த சீனை கட் பண்ணி அப்படிங்க ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் அடிச்சு பிடிச்சி எப்படியோ ஒரு வழியாக அந்த ஷாமனை கட்டிப்பிட்டு இருக்க இடத்துக்குள்ளே போயிட்டாங்க. போனதுமே ஹீரோயின் இதான் ஃபஸ்ட் டைம் அந்த லேடி ஷாமனை பார்க்குறது. என்ன தெரியுமான்னு கேட்டதுக்கு அவங்களுக்கும் ஆமாம் எனக்கு தெரியும்னு, என் தலைமையில் இருக்கிற அந்த மந்திரத்தாலை எடுத்து விடு அப்படின்னு சொல்லியும். ஆனால் ஹீரோயின் வந்து ஹீரோக்காக தான் எல்லாமே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோக்கு மாற்று மருந்து தாங்க, இப்படி அவங்களுக்கு பாய்சன் கொடுத்துருக்காங்க, அவங்களால அசைய முடியலைன்னு சொல்லி மாற்று மருந்து கேட்காங்க. அந்த இடத்துல லேடி ஷாமன் என்னால் முடியாது, நான் எது செஞ்சாலுமே இவங்க என்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க. ஆனால் ஹீரோயின் கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க, மண்டிட்டு எனக்கு தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கள், ஹீரோ இந்த நிலைமையில் என்னால் பார்க்கவே முடியல, அவருக்கு பதிலாக வேணால் என்ன வேணால் அவரை மாதிரி மாற்றிடுங்க, அவரை இங்கே வெளியே கொண்டு வாங்கன்னு சொல்லி கெஞ்சுறாங்க. ஆனால் லேடி ஷாமன் கொஞ்சம் இறக்கப்படுற மாதிரி தான் இருக்குது. இப்போ இங்கே அக்கியை தான் காட்டுறாங்க. கரெக்டாக அந்த பூஜை நடந்துட்டு இருக்கப்போ கரெக்டாக அக்கி என்னென்னா பின்னாடி விளையாடி போய் அந்த மந்திரவாதியோட கழுத்தை நெரிச்சிக்கிட்டு அக்கியோட 2 விரலை எடுத்து கரெக்டாக அந்த மந்திரவாதியோட நெத்தியில் வைக்க. அப்படி வைக்கிறப்போ அந்த மந்திரவாதியால் அசைய முடியாது, வாய் மட்டும்தான் பேச முடியும். ஸோ இதெல்லாம் எதுக்கு பண்ணுறான்னா, ஹீரோவை வெளியே கொண்டு வா, அந்த லாக்ல இருந்து அவனால் அசைய முடியல, பேச முடியல, அதுக்கு என்ன வழியோ அதை பாரு, இப்படி நீ பண்ணாமல் விட்டுட்டேன்னா நான் கரெக்டாக உன்னோட ஷாமன்ஸ் குரூப்பில் உள்ளவங்க, அதாவது இவங்களுக்கு சங்கம் இருக்குது போல், அவங்ககிட்ட போய் நீ என் கூட சேர்ந்து என்ன கள்ளத்தனம்லாம் பண்ணியோ அதை போய் நான் புட்டுன்னு வச்சுருவேன் அப்படின்னு சொல்லி இங்கே அக்கி பழையபடி மிரட்டுறாங்க. இந்த இடத்துல மந்திரவாதி என்னன்னா, அப்போ நீ வந்து பூஜை பண்ணணும்னு என்னை கூப்பிடலை, என்னை ஏமாற்றி கூப்பிட்ருக்க அப்படின்னு சொல்லியும். நீ மட்டும் எதுக்கு வந்தியா, ஃபுல் மூன் போய் 4 ஆகுது, ஆனால் நீ இப்போ பூஜை பண்ணுறேன்னா வேறு எதுக்கோ தான் நீயும் வந்திருக்க அப்படின்னு சொல்லியும். ஆமாம் நான் வேறு எதுக்கோ தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கத்தி எடுத்து அங்கே அக்கிக்கே தெரியாமல் அக்கி முதுகில் குத்திருதான். சடனாக அக்கியால் அசைய முடியல, வலி ரொம்பவே இருக்குது. இப்போ அவன் என்னென்னா மந்திராவதி, அந்த கத்தி முதுகில் இருக்கிற வரைக்கும் உன்னால் எதுவுமே பண்ண முடியாது, நீயும் ஹீரோவும் கூடிய சீக்கிரத்தில் அழிஞ்சு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து மறைஞ்சு போயிருந்தான். அந்த கத்தியில் ஏதோ ஒரு எனர்ஜி இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே அக்கியால் அந்த வலியை தாங்க முடியாமல் அங்கே மயக்கம் போட்டு விழுந்துறான். அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக எப்பவும் ஹீரோ கூட மீட் பண்ணுற அந்த இடத்துல போய் மயக்கம் போட்டு கிடக்கான். அங்கே ஹீரோக்கு என்ன புரியல, திடீர்னு ஏன் இவன் இப்படி இருக்கான்னு தெரிஞ்சு அப்படியே கண்ணை முழிச்சு பார்த்தா ஸ்ட்ரெயிட்டாக இங்கே அரண்மனையில் படுத்து கிடக்கிற மாதிரி இருக்குது. இப்போ ஹீரோவால் அசைய முடியாது, பேச முடியாது. இப்போ ஸ்டாச்சு மாதிரி படுத்து கிடைக்கும். ஈனச் வந்துட்டு அரசேன்னு சொல்லி கூப்பிடுதாங்க. அசைய முடியல, பேச முடியலன்னே கண்டுபிடிச்சிட்டாங்க, வந்திருக்கிறது ஹீரோ தான் சொல்லிட்டு அங்கே பயத்தில் இருக்கையும். இன்னொரு பக்கம் அந்த லேடி ஷாமன் ஹீரோயினுக்கு அந்த மாற்று மருந்து தாரான்னு சொல்லிட்டாங்க போல். ஹீரோயின் அப்படியே கூட்டிகிட்டு வராங்க காட்டு வழி. கரெக்டாக அந்த இடத்துக்கு மந்திரவாதி வந்துருந்தாங்க. வந்ததுமே அந்த லேடி ஷாமனை கூட்டிகிட்டு போகலான்னு தான் வராங்க. அதுக்குள்ளே ஹீரோயின் அந்த மந்திரத்தால் எடுத்து அந்த லேடி ஷாமன் தலையில் ஒட்டியிருந்தாங்க. அவங்களால இப்போ
ஸ்டாச்சு மாதிரி நிற்க தான் முடியும். இப்போ அந்த மந்திரவாதி எதுனா ஏதோ ஒரு ஊசி எடுத்து ஹீரோயினுக்கு போட போகிறான், ஹீரோவுக்கு போட்ட மாதிரி. ஆனால் ஹீரோயின் அதை தடுத்து நிப்பாட்டி ஃபைட் பண்ண ஆரம்பிக்காங்க. ஆனால் அந்த மந்திரவாதி லேடி ஷாமன் உடம்புக்குள்ளே போயிருந்தாங்க. இப்போ 2 பேரும் பழையபடி ஒரே உடம்புக்குள்ளே வந்துட்டாங்க. அப்பவும் அந்த மந்திரவாதி சும்மா இல்லாமல் மறுபடியும் அந்த ஊசி எடுத்து ஹீரோயினுக்கு போடணும் போகிறாங்க. ஆனால் லேடி ஷாமன் தான் தடுத்து நிப்பாட்டி மந்திரவாதி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஸோ இப்படி 3 பேரும் 3 பக்கமும் ஒரே பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கையும் இந்த எபிசோட இதோட முடிக்காங்க. அடுத்த எபிசோடில் ராணி அவங்களோட செயலை சிறப்பாக செஞ்சுட்ருக்காங்க ஹீரோவை வச்சு. ஸோ அதை பொறுத்திருந்து பார்ப்போம். எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.